வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, 2 விஷயத்த பத்தி பேச போறேன். ஒண்ணு விஜயோடைய மாநாடு. அவர் மாநாட்டுல தலைவர பத்தி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா பேசியிருக்காரு, வம்பிழுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். 2வது அண்ணாமலை அவர்கள். அவங்க அரசியலுக்கு வர்றாங்க. சோ அவங்களுக்கு பெரும்பாலான தலைவருடைய ஃபேன்ஸ் ஆதரவு தரதுக்கு உண்டான மனநிலையில இருக்கோம். சோ அத பத்தியும் பேச போறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மாநாட்டுல விஜய் அவர்கள் தலைவரோட பெயரையே சொல்லலையே, எதுவுமே வம்பிழுக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வம்பிழுத்திருக்காரு. இந்த வீடியோ பாருங்க. எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நச நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நச நசன்னு விளக்கம் சொல்லி பேசுற டைப்பு நாம கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஆட்சிக்கு 1 மாசம் தான் ஆச்சு. இந்த 1 மாசத்துக்குள்ள யாரு விளக்கம் சொன்னது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது இல்ல. அப்போ விளக்கம் சொன்னது அப்படின்னு பார்த்தா எதிர்கட்சியில இருந்து யாராவது விளக்கம் சொன்னாங்களா? கிடையாது. மற்ற எம்எல்ஏக்கள் யாராவது எதுக்காவது விளக்கம் சொன்னாங்களா? கிடையாது. இல்ல மக்கள் சைட்ல மக்கள் தலைவர்களோ இல்ல வேற யாரோ முக்கியமான பிரமுகர்களோ விளக்கம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப யார் நச நசன்னு விளக்கம் சொல்றது அப்படிங்கிறது யார மீன் பண்ணி இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தோம்னா, தலைவரை மீன் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த 1 மாசத்துல பிரஸ் மீட் வச்சு விளக்கம் சொன்னது தலைவர் தான். சோ நச நசன்னு விளக்கம் சொல்லி பேசுற டைப்பு நான் கிடையாது அப்படின்னு விஜய் சொல்றது யார மீன் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் இவங்களை வேண்டாம் வம்பளுக்க வேண்டாம்னு ஒதுங்கி போனாலும் நம்மள கொத்தாம விட மாட்டாங்க. இவங்க காக்கா தானே, கொத்தி கொத்தி இழுத்துட்டு போறதான் காக்காவுடைய மைண்ட் செட்டு. அதனால இவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதவ அர்ஜுனா அவங்க தலைவரை பத்தி பேசி, இல்ல நான் அந்த மீனிங்ல சொல்லல, இது வேற மீனிங்ல சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விவசாயத்தையும் விளையாட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுக்கு சொல்லுவாரு, நான் அந்த மீனிங்ல சொல்லல, வேற மீனிங்ல சொல்லல, சொன்னாலும் சொல்லலாம். சோ ஆதவ அர்ஜுனா அவங்க வம்பிழுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப விஜய நிறைய வாட்டி வம்பிழுத்திருக்காரு. இப்பவும் விஜய தான் வம்பிழுத்திருக்காரு. இது நம்மளுக்கு புரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு போறாரா, இல்ல எதுவுமே புரியாம இருக்க அவங்க கட்சியில உள்ள அறிவாளிகளுக்கு இது புரிஞ்சிடும்னு நினைச்சு பேசிட்டு போறாரான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நார்மலான விஷயங்களே அவங்களுக்கு புரியாது. நம்ம அரசியல் பேசினாலும் புரியாது. செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. செய்திகளை பார்த்தாலும் அந்த அறிவாளிகளுக்கு புரியாது. சோ அவங்கள ஆச்சரியக்குறியா வச்சுக்கிறதா, கேள்விக்குறியா வச்சுக்கிறதா, இல்ல அறிவாளிகள்னு சொல்றதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இது நார்மலா பார்த்துட்டு போனா இது யாருக்குமே புரியாது. பட் கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தலைவரை தான் வம்பிழுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும். தலைவர் எதா இருந்தாலும் பிரஸ் மீட் பண்ணி நேருக்கு நேரு விளக்கம் சொல்றாரு, நச நசன் பேசுறாரு. சரியா? விஜய் அவர்களே, நீங்க பிரஸ் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதை தாண்டி இப்ப மேடையில மட்டும் என்ன சொல்றீங்க, வாயில நல்லா வருது அப்படின்றாங்க. வாயில நல்லா வருது அப்படிங்கிற வார்த்தை ஒரு சிஎம் பேசுற வார்த்தையா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க, சிஎம் போஸ்ட்ல இருக்கீங்க. அப்ப உங்களுடைய ஸ்பீச் எத்தனை பேர் பாப்பாங்க? அந்த மேடையில போய் நின்னுட்டு வாயில நல்லா வருதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்கிரிப்ட் கையில இருக்கும் போது மட்டும் விஜய்க்கு வாயில நல்லா வருது, ஸ்கிரிப்ட் கையில இல்லைங்கிறப்ப மட்டும் வாயில எதுவுமே வர மாட்டேங்குது. இது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனா இருக்கிறாங்க? வாயில நல்லா வருது, ஸ்கிரிப்ட் இருக்கும்போது வாயில நல்லா வருது, ஸ்கிரிப்ட பார்த்ததுக்கு அப்புறம் வாயில நல்லா வருது. அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, வாயில எதுவுமே வரல. ஒரு பொண்ணு அடிச்சு போட்டாங்களே, வாயில எதுவுமே வரல. ஒரு நர்ஸ் அவங்களுக்கு தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களே, வாயில எதுவுமே வரல. குடத்தோட பொதுமக்கள் குடிநீருக்காக போராடி நியூஸ்ல எல்லாம் வருதே, அப்போ வாயில எதுவுமே வரல. கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது, மக்கள் போராடுறாங்களே, அப்ப வாயில எதுவுமே வரல. இதெல்லாம் விடுங்க. திருச்சி மாநாடுன்னு போனீங்களே, இப்போ அது எலெக்ஷனுக்காக தான் போயிருக்கீங்க. அங்க மக்களுக்கு பஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா பஸ் இல்லாம மக்களை அவதிக்கு உள்ளாக்கி இருக்கீங்க. அத நிறைய மக்கள் சோசியல் மீடியாலையும் செய்தி சேனல்கள்லயும் பதிவு பண்றாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வாயில எதுவுமே வரல இல்ல. அப்பெல்லாம் கையில ஸ்கிரிப்ட் இல்ல, அதனால விஜய்க்கு வாயில எதுவுமே வரல. இப்ப மேடையில பேசும்போது கையில ஸ்கிரிப்ட் இருக்கு, அதனால வாயில வருது. அவருக்கு வாயில நல்லா வருதான். என்ன மாதிரி பேச்சு பாருங்களேன். சோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வாயில வரும். ஸ்கிரிப்ட் இல்லாதப்ப உங்களுக்கு வாயில வராது.
சட்டசபையில கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு வாயில வராது. வீட்டுல போய் ட்வீட் போட்டுவீங்க. சட்டசபையில கேள்வி கேட்டா நான் வந்து வீட்டுல போய் ட்வீட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போடுவீங்க. இங்க 41 பேர் செத்து கிடக்கும் போது பிரஸ் வந்து என்னாச்சு சார் ஏதாச்சு சார்ன்னு கேட்கும் போது குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு வீட்டுல போய் வீடியோ போடுவீங்க. சோ அப்பெல்லாம் உங்களுக்கு வாயில எதுவுமே வராது. 41 பேர் இறந்துருக்காங்கன்னு பிரஸ் வந்து உங்ககிட்ட மைக்கு நீட்டுறான். அப்ப வாயில வரலையா விஜய் உங்களுக்கு? சட்டசபையில கேள்வி கேட்டாரு, அப்ப வாயில வரலையா? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு ட்வீட் போட வந்துச்சா? அப்பெல்லாம் வாயில வரலையா உங்களுக்கு? அதனால கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களால தாங்க முடியாது. அதாவது தைரியமா ஒரு பிரஸ்ஸ மீட் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து துப்பு இல்ல. தைரியமா வந்து அதுக்கு பொறுப்பேத்துக்கிறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்ல. இதெல்லாம் வந்து நாங்க கேள்வி கேட்டோம்னா நீங்க எங்க போய் முட்டிக்குவீங்க அப்படிங்கிறது தெரியல. நாங்க கேட்டதா வெறும் 10% தான். இன்னும் வந்து ஜனங்களை விட்டா இன்னும் வந்து 90% உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் கேட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியாது. நாங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் உங்களால பதில் சொல்ல முடியாது. பிரஸ் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கே தைரியம் இல்லாத ஒருத்தர் பிரஸ் முன்னாடி எப்பவுமே தைரியத்தோடு நின்னு பேசக்கூடிய, நேர்மையான, பொய்யே பேசாத, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய எங்கள் தலைவரை பத்தி பேசுறதுக்கு, அவரை பத்தி நினைக்கிறதுக்கு கூட விஜய்க்கு தகுதி கிடையாது. நான் அப்படிதான் பேசுவேன். என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு போனா போதுன்னு விட்டுக்கிட்டே இருந்தா தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க இவங்க. இப்ப வந்து அதிகாரம் வந்தோடனே வந்து நம்ம அடங்கி போயிருவோம், அதிகாரம் நம்ம கிட்ட வந்துடுச்சு எல்லாத்தையும் அடக்கிடலாம் அப்படின்னு தான் வந்துட்டு நிறைய தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இதுல எம்ஜிஆர் கூட வேற வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க கொண்டு சொல்றது? எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் என்ன, இந்த அறிவாளிக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் என்ன இருக்குல்ல? சோ அவங்கள பத்தி பேசினா வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். இப்பவும் வம்பளுக்கு தான் செய்யறாரு. அவருக்கு திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் நம்மளுக்கு சீக்கிரமே வரும். தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் பேசணும் அப்படின்னு நினைச்சது அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் மாற்றங்கள். அதாவது என்ன அப்படின்னா, பாஜகல இருந்து அவர் வந்து வெளியில வந்துட்டார். அண்ணாமலை அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பாஜகல வந்துட்டு அந்த தமிழ்நாட்டுல நோட்டாக்கும் கீழே இருந்தது. நோட்டா கட்சி அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து நிறைய பேர் கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருந்தோம் 2020க்கு முன்னாடி. சரியா? இப்போ 2021 எலெக்ஷன்ல அது எப்படி மாறுச்சு அப்படின்னா, பாஜக நோட்டாக்கும் கீழே இருந்த பாஜகவை 3வது இடத்துக்கு தூக்கி கொண்டு வச்சது, அந்த பெருமை முழுக்கவே அண்ணாமலை அவர்களே தான் சாரும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ணாமலை அவர்கள் இங்க பாஜகவோட தலைவரா இருந்தப்போ அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை நம்ம நல்லாவே நோட் பண்ணியிருக்கோம். எனக்கும் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள்ல வந்து நிறைய ஈடுபாடு உண்டு. நிறைய இளைஞர்கள் கிட்ட பேசினார் அவரு. அதுவும் அறிவோட பேசினார். உண்மையிலேயே அறிவாளித்தனமா பேசினாரு. அதுதான் வந்துட்டு அங்க வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்லா படிச்சிருக்காரு, ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாரு, நாலேஜ் இருக்கு, இளைஞர்கள் கிட்ட பேச தெரியுது, நாகரிகம் தெரியுது, சபை நாகரிகம் தெரியுது. சபையில என்ன பேசணும், என்ன மாதிரி வார்த்தைகள் பேசணும், என்ன மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது, சபை நாகரிகம், அரசியல் நாகரிகம் எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனுஷர் அண்ணாமலை. அதனால வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பாஜக இருக்கும் போதே நான் சப்போர்ட் பண்ணி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதாவது பாஜக சப்போர்ட் பண்ணி இல்ல, பாஜக இருக்கும்போது அண்ணாமலை அவர்களால தான் பாஜக வந்து இப்படி முன்னுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நான் வீடியோ பதிவாவே நான் போட்டிருக்கேன். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகவில இருந்து விலகி இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பாஜக இருந்து விலகிட்டாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே நேரத்துல நம்மளுடைய கழுகு படையை சேர்ந்தவர்கள், நம்மளுடைய தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போஸ்டர் வந்து அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அது இந்த போஸ்டர் தான். அது என்ன அப்படின்னா, தலைவரே முடிவெடுங்க, அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து வெளியில வந்துட்டாங்க, உங்களுக்கு பாஜக தானே ஆகல, பாஜகல இருந்து அண்ணாமலை வெளியில வந்துட்டாரு, இப்ப அவர் கைய பிடிச்சு நீங்க முடிவு எடுத்து சொல்லுங்க, நாங்க எல்லாரும் உங்க பின்னாடி வரதுக்கே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் வந்துட்டு அந்த போஸ்டர்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோலயும் நான் அதைத்தான் ரிஜிஸ்டர் பண்றேன். நாங்க எல்லாரும் உங்களுக்காக இருக்கோம். சோ அண்ணாமலை அவர்களுக்கு தலைவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா தலைவர் ஃபேன்ஸ் அத்தனை பேரும் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போகிறதுக்கு தயாரா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் பர்சனலா இங்க ஒண்ணு பதிவு பண்ணிக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா அந்த கட்சியில கண்டிப்பா நானும் உறுப்பினராக ஜாயின் பண்ணுவேன். அது பாஜகவை சாராத ஒரு கட்சியாக இருக்கிற பட்சத்துல, தனி கட்சியாக இருக்கிற பட்சத்துல நானும் கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணுவேன். அவர் வேற ஏதாவது கட்சிக்கு போயிட்டாரு, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு அதுல எல்லாம் ஐடியா கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தா, நான் மட்டும் கிடையாது, இங்க நிறைய தலைவர் ஃபேன்ஸ், நிறைய ரஜினி ரசிகர்கள், ரசிகைகள், இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர் படையை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
எல்லாருமே வந்து இந்த நிமிஷத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கணும், அவருக்கு வந்து தலைவர் வந்து சப்போர்ட் பண்ணணும், அது சப்போர்ட் பண்ணும்போது நம்ம எல்லாரும் போய் அண்ணாமலையோட பின்னாடி நிக்கணும், நின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம ரசிகர்கள் மத்தியில வந்து போயிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன ஓட்டமா இருக்கு. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நடந்தா நல்லது, நடக்கணும். அப்படி நடந்தாதான் வந்துட்டு எதிர்காலம், தமிழ்நாட்டோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ 2 கருத்து நான் இங்க வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.